திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 2 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் 3 சிறார்கள் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு விடுதி அளித்து உதவிய சிவா லாட்ஜ் மேனேஜர் சாமுவேலையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்நிலையில் சிவா லாட்ஜுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்வராஜ், விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகளை 6 வாலிபர்கள் உட்பட 3 சிறுவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 2 14 வயது சிறுவர்கள், ஒரு 15 வயது சிறுவன் உட்பட 9 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறுமிகளை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட உதவியாக இருந்த சிவா தங்கும் விடுதி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் போலீசார் குறித்து விசாரித்து வந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சிவா லாட்ஜ் மேனேஜர் சாமுவேல் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் தஸ்வந்த் கண்ணன், காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமாரன் தலைமையில் சிவா தங்கும் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.